அந்த ஆளை பார்த்தாலே எனக்கு சரியா தோணலை. ஹிந்தி வேற பேசுறான். நான் சொல்ல வேண்டிய தகவலை உங்களுக்கு சொல்லிட்டேன், நீங்க பார்த்துக்கோங்கன்னு அந்த அம்மா போயிட்டாங்க. நண்பர்களே, நண்பிகளே, வணக்கம். நான் உங்கள் சிங்கம்பட்டி மாடசாமி. பொதுவாக காவல்துறையினரிடம் குற்றங்கள் பற்றியும் குற்றவாளிகளை பற்றியும் தகவல்களை பரிமாறிக்கொள்கிறவர்கள் யார் என்று பார்த்தால் சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுநர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள், பிளாட்பாரத்தில் பூ வியாபாரம் செய்கிறவங்க, காய்கறி வியாபாரம் செய்கிறவங்க, மீன் வியாபாரம் செய்கிறவங்க போன்ற வாழ்வின் அடித்தட்டு மக்கள் எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி சமுதாய சிந்தனையோடு தகவல்களை இன்னும் சொல்ல போனால் தைரியமாக ரகசியமாக பரிமாறிக்கொள்வார்கள். அந்த வகையில் 1993 வருடம் காசிமேட்டில் பிளாட்பாரத்தில் மீன் வியாபாரம் செய்கிற ஒரு பெண்மணி அஞ்சலி தேவி, அந்த அம்மா என்ன செய்யறாங்க, புதுவண்ணாரப்பேட்டை குற்றப்பிரிவு காவலர் புருஷோத்தமன்ட்ட ஒரு தகவல் சொல்றாங்க. ஐயா, என் கூட பிளாட்பாரத்தில் மீன் வியாபாரம் செய்வாங்களே காஞ்சனா, கடந்த ஒரு வாரமா மீன் வியாபாரமே இல்லை. இருந்தாலும் அந்த அம்மா கையில் கொஞ்சம் பணம் புழக்கம் இருக்கு. இந்த அம்மா நல்ல பொண்ணு தான். அவங்க வீட்டு பக்கத்தில் புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு. ஒருவேளை அந்த ஆள் ஏதாவது பணம் கொடுத்துருக்கலாம்னு எனக்கு தோணுது. அந்த ஆளை பார்த்தாலே எனக்கு சரியா தோணலை. ஹிந்தி வேற பேசுறான். நான் சொல்ல வேண்டிய தகவலை உங்களுக்கு சொல்லிட்டேன், நீங்க பார்த்துக்கோங்கன்னு அந்த அம்மா போயிட்டாங்க. மறுநாள் புருஷோத்தமன் என்ன செய்யறாரு, பைய தூக்கிக்கிட்டு காஞ்சனா மீன் வியாபாரம் செய்யற இடத்துக்கு போயிட்டு, நம்ம காஞ்சனா இன்னைக்கு நல்ல மீன் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. ஐயா, இன்னைக்கு நல்ல மீன் நல்லா இல்லை, இன்னைக்கு தான் போட்டே வரும், நாளைக்கு வாங்க நல்ல மீன் தரேன் அப்படின்னு அந்த அம்மா வியாபாரத்திலும் ஒரு நியாயத்தை சொல்றாங்க. சரி காஞ்சனா, என்ன புது புடவையெல்லாம் கட்டிருக்கிய, கோயில் திருவிழாவா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கய்யா, உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் புதுசாக ஒருத்தர் குடி வந்திருக்காரு, ஃபேமிலி குடும்பத்தோட, ஒரு குழந்தை இருக்கு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்னை பார்த்த உடனே தெருவில், ஏம்மா நான் இங்கே குடி வந்து ஒரு மாதம் ஆச்சு, நிரந்தரமான வேலை எதுவும் கிடைக்கல, அதனால் என் பொண்டாட்டியுடைய நகையை விற்கலாம்னு நினைக்கிறேன். நான் போய் இங்கே விற்க போனாங்கன்னா நீ யார் என்னன்னு கேட்பாங்க. நீங்கள் கூட வந்து இவர் எங்கள் பக்கத்து வீட்டில் தான் குடியிருக்காரு அப்படின்னு நீ சொன்னீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக நகையை வாங்கிடுவாங்க அப்படின்னு சொன்னான். எனக்கு அந்த ஆளை பார்த்தா கொஞ்சம் பாவமாக தெரிஞ்சுது. சரி நான் வரேன்னு சொல்லிட்டு குப்பை ரோடு ஜங்ஷனில் இருக்கிற சேட்டு கடைக்கு கூப்பிட்டு போனேன். அங்கே போனதுக்கப்புறம் இந்த ஆள் ஏதோ ஹிந்தியில் சேட்டுட்டு ஏதோ பேசினா, எனக்கு அது ஒன்றும் புரியல. அப்புறம் நகையை விற்றுட்டு திரும்பி வரும்போது எனக்கு ஒரு 1500 ரூபா கொடுத்தான். ஐயா, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு, ஷாக் ஆயிடுச்சு. ஏதோ உதவி செஞ்சா 10-50 கொடுப்பாங்க, இவன் 1500 ரூபா கொடுக்குறானேன்னு நினைச்சு, ஏன் தம்பி நீயே ரொம்ப கஷ்டப்படுறது தான் அந்த நகையை விற்கிற, எதுக்கு எனக்கு இந்த பணம் இதெல்லாம் வேண்டாப்பா, நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொன்னேன். இல்லை இல்லை, இந்த ஊர்ல முதல்ல எனக்கு உதவி செஞ்ச ஆளு நீங்க தான், வச்சுக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாயா, அதுல வாங்கின ஒரு புடவையா இது அப்படின்னு அந்த அம்மா காஞ்சனா சொல்லுது. சரி, அந்த ஆள்கிட்ட கொஞ்சம் கவனமா இரு, உன் வீட்டில் ஏதாவது ஆட்டையை போட்டுற போறான் அப்படின்னு நம்ம புருஷோத்தமன் சொல்றாரு. என் வீட்டில் என்னையா இருக்கு, இந்த பிஞ்சு போன மீன் கூட தான் இருக்கு, இன்னத்த ஆட்டையை போட அப்படின்னு காஞ்சனா சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு, நாளைக்கு வாங்க மீன் நல்ல மீன் தரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மறுநாள் புருஷோத்தமன் ஒரு காவலரும் போய் அந்த புதுசா குடி வந்திருக்கிற அந்த ஆளை புதுவண்ணாரப்பேட்டை காவல் நிலையத்துக்கு கூட்டு போறாங்க. ஏன் சார் என்ன கூட்டு வந்தீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படின்னு அவன் கொஞ்சம் சத்தமா கேட்குறான்.
உன் மேலே புகார் வந்திருக்குப்பா. ஊர் தலைவரே சொல்லியிருக்காரு, யாரோ ஒருத்தன் எங்கள் ஊரில் வாடகைக்கு குடி வந்திருக்கானா சார், ஹிந்தி பேசுகிறானா, இன்னும் என்னென்னலாமோ பேசுகிறானா சார். நாளைக்கு வந்து நீங்கள் பவுடர் விற்க வந்துட்டான், தீவிரவாதி வந்துட்டான், ஏன் எனக்கு சொல்லலைன்னு நீங்கள் எங்களை கேட்கக்கூடாது அப்படின்னு தகவல் சொல்லியிருக்காருப்பா அப்படின்னு சொன்னோன்னே, சார் அது மாதிரிலாம் நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் சார், என்னை பார்த்தா பவுடர் விற்கிற மாதிரியா சார் தெரியுது, அதெல்லாம் போதைப் பொருள்லாம் விற்க மாட்டேன் சார், நான்லாம் தீவிரவாதி இல்லை சார், என் முகத்தை பாருங்க சார், ஏதோ ஒன்று ரெண்டு ஒரு சின்ன திருடுகள்லாம் பண்ணுவேன் சார் அப்படின்னு சொல்கிறான் அவன். சரிப்பா, அது என்னதான் அந்த திருட்டை தான் கொஞ்சம் சொல்ல, அது உங்ககிட்டலாம் நான் சொல்ல முடியாது சார், அதிகாரிகிட்ட தான் சொல்ல முடியும், இன்ஸ்பெக்டர் லெவலில் தான் சொல்லுவேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அந்த நேரத்தில் HV குற்றப்பிரிவு இன்ஸ்பெக்டர் சந்திரசேகர உள்ள நுழைகிறாரு. புருஷோத்தமனை பார்த்துட்டு, என்ன புருஷோத்தமன், நேற்று காசிமேடு சொன்னீங்களே அந்த ஆளா? ஆமாம் சார். என்ன சொல்கிறான் தகவல் அப்படின்னு கேட்குறாரு. சார் எங்கிட்டலாம் அவன் பேச மாட்டானா, இன்ஸ்பெக்டர்கிட்ட தான் தகவல் சொல்லுவானா அப்படின்னு சொல்கிறான் சார் அப்படின்னு காவலர் சொல்கிறார். சரி விசாரிச்சா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் உட்காந்துட்டு அவனை பக்கத்தில் கூப்பிட்றாரு. அவன் இன்ஸ்பெக்டர் காலடியில் உட்காடுறான். அந்த நேரத்தில் டீ கடையிலேருந்து டீக்கார பையன் டீ கொண்டு வரான். என்னப்பா டீ சாப்பிட்றியா நீ அப்படின்னு அவனை கேட்குறாரு. சார் வயிறே சரியில்லை, கொஞ்சம் சோடா வாங்கி கொடுங்க சார் அப்படிங்கிறான். சரி ஒரு சோடாண்ணா 4 சோடா வாங்கி கொடுத்துடலான்னு சொல்லி 4 சோடா வர வச்சாச்சு. சோடாவை குடிச்சிட்டு ஆரம்பிக்கிறாங்க. சரி என்ன அவன் பேர் என்னப்பா அப்படின்னு கேட்குறாரு. சார் என் பேர் உன்னி கிருஷ்ணா சார். என்ன உன்னி கேரளாவா இருக்கு, கிருஷ்ணா கர்நாடகாவா இருக்கு அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் சார், எங்கள் அம்மா கேரளா சார், எங்கள் அப்பா கன்னடம் சார். அப்படி போடு. சரி நீ இப்போ எங்கே இருந்து இங்கே வந்திருக்க, என்ன படிச்சிருக்க, என்ன வேலை செய்கிற, இங்கே எதுக்கு வந்த அப்படின்னு 4 கேள்விகளை தூக்கி போட்டார். சார் எங்கள் அப்பா அம்மாலாம் இப்போ இல்லை சார், நான் பாம்பேயில் தான் சார் வளர்ந்தேன், நான் எதுவும் படிக்கலை சார், ட்ரெயினில் போவேன் சார், எலக்ட்ரிக் ட்ரெயினில் போகும்போது கண்ணில் என்ன அப்பார்ட்மெண்ட்டு இறங்கிடுவேன் சார். இறங்கி போய் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் பகல் நேரத்தில் பூட்டை உடைச்சி திருடுறது தான் சார் என் வேலை. திருடினோம்னா ஒரு 2-3 மாதம் ஜாலியாக செலவழிச்சிக்கிட்டு இருப்பேன் சார், இதான் சார் என் வேலை. ஏன் அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிற அப்படின்னு கேட்குறேன். சார் அப்பார்ட்மெண்ட்டில் தான் வீட்டில் இருக்கிற புருஷனும் பொண்டாட்டியும் வேலைக்கு போயிருப்பாங்க, இன்னும் சொல்லப்போனால் பக்கத்து வீட்லேயும் பூட்டி இருக்கும். நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு போனீங்கன்னா யார் என்னன்னு யாருமே கேட்க மாட்டாங்க சார் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஓ இது உன்னுடைய லாஜிக் அப்படின்னு இன்ஸ்பெக்டர், வா கதைக்கு வா, இங்கே வந்து எவ்வளோ நாள் ஆச்சு, ஏன் காசிமேடு குடிசைக்கு வந்த அப்படின்னு. சார் மும்பை தாராவியில் குடிசையில் தான் சார் குடியிருந்தேன், அதனால இங்கே குடிசையே எனக்கு பழக்கப்பட்டு போச்சு, அதனால் இங்கே வந்தேன் சார். சரி 1 மாதம் ஆச்சு, நீங்கள் உன் கை சும்மா இருக்காத, ஏதாவது பண்ணியிருப்பியா அப்படின்னு. சார் இந்த 1 மாதத்தில் 2 கேஸ் பண்ணியிருக்கேன் சார் அப்படின்னு சொல்கிறான். இன்ஸ்பெக்டரு எந்த இடத்துலலாம் பண்ணியிருக்க அப்படின்னு தன்னுடைய காவல் நிலைய கேஸை நினைவில் வச்சுட்டு கேட்குறாரு. சார் எனக்கு இடம்லாம் தெரியாது, என்னை கூட்டு போனீங்கன்னா இடத்த காட்டுறேன் சார் அப்படின்னு சொல்கிறான். அவனை கூட்டிகிட்டு போகிறாரு. அவன் ICF பெரம்பூர் ICF பக்கத்தில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறான். அந்த அப்பார்ட்மெண்ட்டு ரயில்வே ட்ராக்கை ஒட்டி இருக்கு. அதில் ஒரு வீட்டில் அவன் சொன்ன வீட்டில் போய் கதவை தட்டுறாங்க. உள்ளே இருந்து வெளியே வராங்க. அவங்ககிட்ட கேட்குறாங்க, உங்கள் வீட்டில் ஏதாவது திருடு போச்சா, ஏதாவது புகார் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு. இங்கெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார் அப்படிங்கிறாங்க. அடுத்த 2 வீடு தள்ளி கேட்குறாங்க, அங்கேயும் இல்லைன்னு சொல்கிறாங்க. நீ சும்மா தேவையில்லாமல் எங்களை அலைய வைக்காத, கரெக்டாக சொல்லு அப்படின்னு. அவன் ஞாபகப்படுத்திட்டு, சார் அந்த வீட்டு வாசலில் சுவரில் ஒரு கிறிஸ்டின் படம் ஒட்டியிருப்பாங்க சார், சம்மனசு படம், அப்படியே கத்தியை தூக்கிட்டு சாத்தான குத்துற மாதிரி இருக்கு சார் அப்படிங்கிறான். இவங்க ஒரு 4 வீடு தள்ளி அப்படி தேடி தேடி பார்க்குறாங்க. கடைசியாக அவன் சொன்ன படம் இருக்குது ஒரு வீட்டில். அந்த வீட்டில் போய் கதவை தட்டுறாங்க. உள்ளேருந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வெளியே வராங்க. உங்கள் வீட்டில் ஏதாவது திருடு போச்சாமா அப்படின்னு கேட்குறாரு இன்ஸ்பெக்டர். சார் ஆமாம் சார், எங்கள் வீட்டில் திருடு போச்சு, 12 சவரன் நகையும் ஒரு 3 வாட்சும் போச்சு சார், புகார் கொடுத்துருக்கேன் சார் ICF போலீஸ் ஸ்டேஷனில் அப்படின்னு FIR காப்பியை காட்டுறாங்க. இன்ஸ்பெக்டர் FIR வாங்கி பார்க்குறாரு. பார்த்துட்டு
என்னப்பா 12 சவரன் போட்டிருக்க அப்படின்னு கூட இருக்க உன்னி கிருஷ்ணன்ட்ட கேட்குறாரு. அவன் சொல்கிறான், சார் 8 சவரன் தான் சார் நகை இருந்துச்சு கடையில் விற்கும்போது, இவங்க பொய் சொல்கிறாங்க சார் அப்படிங்கிறான். அப்போ இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு, என்னங்க நீங்கள் 8 சவரன் சொல்கிறான், நீங்கள் சொல்கிற 3 வாட்சி மட்டும் அவனும் கரெக்டாக சொல்கிறானே அப்படின்னு. ஹஸ்பண்ட் இப்போ வீட்டுக்குள்ளே போயிட்டு ஏதோ பேசுகிறாங்க. அப்புறம் வெளியில் வந்து, சார் மன்னிக்கணும், 8 சவரன் நகை தான் போச்சு, எங்கள் வீட்டுக்காரர் தான் 12 சவரன் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னார் சார் அப்படின்னு சொல்கிறாரு. போலீஸ்னால் உங்களுக்கு வேடிக்கையாக போச்சாம்மா, இது மாதிரிலாம் பண்ணாதீங்க, உங்கள் வீட்டில் திருடு போன பொருளை திருடினவன் இவன் தான், இப்போ நகை கிடச்சி போகும், நீங்கள் உங்கள் புகார் கொடுத்த போலீஸ் ஸ்டேஷன் மூலமாக வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஐசிஐ போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போகிறாரு இன்ஸ்பெக்டர். அங்கே போய் உங்கள் கேஸில் உள்ள அக்யூசர் நாங்கள் பிடிச்சிருக்கோம், நீங்கள் எங்கள் இவனுடைய விசாரணை ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் கேஸுக்காக எடுத்துக்கோங்க, உங்கள் நகையெல்லாம் நாங்கள் ரெக்கவர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் அங்கே சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் அடுத்த இடம் எங்கப்பான்னு கூப்பிட்டு போகிறாரு. அவன் கடைசியாக புதுவண்ணாரப்பேட்டை ஏரியாவில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டை காட்டுறான். இன்ஸ்பெக்டருக்கு ரொம்ப மகிழ்ச்சி, ஏன்னா அவங்க கேஸு அங்கே ஒரு கேஸ் இருக்குது. மெட்ராஸ் போர்ட் ட்ரஸ்ட் குவார்ட்டர்ஸில் ஒரு சிஐஎஸ்எஃப், அதில் உள்ள இன்ஸ்பெக்டர் வீட்டில் பூட்டை உடைச்சி பகலில் நகையெல்லாம் திருடு போயிருக்கு 15 சவரன். இவன் கரெக்டாக அந்த வீட்டுக்கே கூப்பிட்டு போகிறான். அங்கே திருடினது உறுதியாகி போச்சு, இவன் திருடன்னு தெரிஞ்சு போச்சு. அடுத்து இவனை கூப்பிட்டு போட்டு நகை வித்த கடைக்கு கூப்பிட்டு போகிறாங்க. காசிமேட்டுக்கு அந்த சேட்டு கடைக்கு கூப்பிட்டு போகிறாங்க. போனால் ஐசிஎஃப் ஏரியாவில் திருடின நகையை அந்த சேட்டு கொடுத்துட்டாரு. சரி, புதுவண்ணாரப்பேட்டை கேஸில் உள்ள நகையை கொடுங்கன்னு கேட்டால் அப்போ தான் உன்னிகிருஷ்ணா சொல்கிறான், சார் அது இங்கே விற்கலை சார், ஏன் வேண்டா விற்கலை அப்படின்னு கேட்குறாரு. இவர் வாங்க மாட்டேன்ட்டாரு. ஏன் வாங்க மாட்டேன்ட்டாருன்னு சேட்டுகிட்ட கேட்டப்போ அவர் சொல்கிறாரு, சார் நம்ம ஊரில் நகையில் வந்து தங்கத்தோட செம்பு சேர்ப்பாங்க சார், பாம்பேயில் வந்து தங்கத்தோட வெள்ளி சேர்ப்பாங்க சார், இவன் கொண்டு வந்த நகை அந்த மாதிரி மும்பையில் விற்கிற நகை சார், அதை இங்கே யாரும் வாங்கவும் மாட்டாங்க சார், அதனால் நான் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் சார் அப்படின்னு. உன்னிகிருஷ்ணா அந்த நகையை என்ன பண்ண அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு. ஏன் இது வரைக்கும் நீ சொல்லலை அப்படின்னு. சார் இங்கே கேட்கல, நான் சொல்லலை சார் அப்படின்னு அவனை ரொம்ப இதுவாக சொல்கிறான். சார் நான் அதை கொண்டு போய் மும்பையிலே விற்றுட்டு வந்துட்டேன் சார் அப்படின்னு உன்னிகிருஷ்ணா சொல்கிறான். அடுத்து அந்த 15 சவரனை ரெக்கவரி பண்ணுறதுக்காக இன்ஸ்பெக்டர் சந்திரசேகர் புருஷோத்தமன் காவலரையும் அழைச்சிட்டு உன்னிகிருஷ்ணாவையும் கூட்டிகிட்டு ட்ரெயினில் கிளம்பி போகிறாரு. மும்பை போய் சேர்றாரு. மும்பையில் அவன் சொன்ன அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அங்கே இருக்கிற இன்ஸ்பெக்டர்கிட்ட போய் இந்த மாதிரி தகவலை சொல்கிறாங்க, நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், ரெக்கவரிக்குன்னு ஒரு இன்ஸ்பெக்டர் வருவார், அவர் வந்தோன்னே கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறார். அவர் ரெக்கவரிக்குன்னு ஒரு இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் நேரத்தில் வராரு. அவர்கிட்ட நாங்கள் மதராஸ் போலீஸு அக்யூஸ்டை கொண்டு வந்திருக்கோம், இங்கே நகையை விற்றுருக்கா, ரெக்கவரி பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கான எஃப்ஐஆர் இருக்குதான்னு கேட்குறாரு, இவனுடைய கன்ஃபெஷன் இருக்குதான்னு கேட்குறாரு. ரெண்டையும் இன்ஸ்பெக்டர் அவர்கிட்ட காட்டுறாரு. காட்டி இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறாரு. அது சொன்னதுக்கப்புறம் அந்த ரெக்கவரி இன்ஸ்பெக்டர் இந்த உன்னிகிருஷ்ணா இன்ஸ்பெக்டர் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு அந்த கடைக்கு போகிறாங்க. அவன் சொல்கிற கடையில் போய் பார்த்தா ஒரு ஆள் உட்காந்துருக்கான். சார் இந்த ஆள் இல்லை சார், நான் விற்கும்போது அப்படின்னு சொல்கிறான். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறாங்க. இன்னொரு ஆள் வராரு, அந்த கடையில் இருந்த ஆளோட தம்பி. சார் இவர்கிட்ட தான் சார் நான் நகையை விற்றேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த ஆள்கிட்ட ரெக்கவரி இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு ஹிந்தியில், இந்த மாதிரி மதராஸ்லேருந்து வந்திருக்காங்க, உன்கிட்ட நகையை விற்றுருக்காங்க, நகையை வாங்க வந்திருக்கிறாங்க, அக்யூஸ்டோடு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவனை பார்த்துட்டு அந்த கடைக்காரர் சொல்கிறாரு, சார் இவன் ஒரு லுங்கி கட்டிக்கிட்டு பிச்சைக்கார மாதிரி இருக்கான், இவங்கிட்ட நான் நகை வாங்க வேண்டிய அவசியமே இல்லை சார், என் ஸ்டேட்டஸ் என்ன சார் அப்படின்னு அவன் ஹிந்தியில் சொன்ன உடனே உன்னிகிருஷ்ணா ஒரு பிடிச்சான் அவனை. ஏயா, நான் போலீஸ் கூட வந்ததுனால லுங்கி கட்டிட்டு வந்திருக்கிறேன், நானும் உன்ன மாதிரி எனக்கு இருக்க தெரியும், உன்ன மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட தெரியும் அப்படின்னு ஹிந்தியில் பேசணுன்னு அந்த ஆள் அலண்டு போனான். அப்புறம் அந்த ஆளை கூட்டிகிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. இது மதராஸ் போலீஸு, உனக்கு 2 மணி நேரம் டைமு, அதுக்குள்ளே வாங்கின நகையை திருப்பி கொடுத்தனா நான் அவங்ககிட்ட சொல்லி நகையோட அவங்க கிளம்பிடுவாங்க அக்யூஸை கூட்டுட்டு, இல்லைன்னா உன்னை மதராஸ் கூட்டு போயிடுவாங்க, அப்புறம் ஓம்பாடு அப்படின்னு ரெக்கவரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டார்.
ஒரு 2 மணி நேரத்தில் அந்த நகை, திருடு போன நகை வந்துடுச்சு. நகையை வாங்கிட்டு சந்திரசேகர் சென்னை வந்து சேர்றாரு. இவனை அந்த 2 வழக்கிலையும் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி ஜெயிலில் அடைச்சிட்டாங்க. ஜெயிலில் அடைச்ச 3வது நாள் கோயம்புத்தூர் ராமநாதபுரம் காவல் நிலையத்திலிருந்து ஒரு எஸ்ஐ 2 போலீஸ் வராங்க. சார், உன்னிகிருஷ்ணாவை எப்படி சார் பிடிச்சிங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்னப்பா விசேஷம், நீங்கள் யார் அப்படின்னு விவரத்தை கேட்குறாரு. சார், அவன் மேலே எங்கள் ஸ்டேஷனில் 6 கேஸ் இருக்குது சார். நகையெல்லாம் எங்கள் இன்ஸ்பெக்டர் ரெக்கவரி பண்ணிட்டாரு. பண்ணதுக்கு அப்புறம் இவன் ஓடி போயிட்டான் சார். அதனால் அவர் நம்ம மேலே நடவடிக்கை எடுப்பாங்களோ அப்படின்னு பயந்து போய் தேவையில்லாமல் அவர் சூசைட் பண்ணிக்கிட்டார் சார், இறந்து போயிட்டார் சார் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்கிறாங்க. இப்போ எப்படி தெரிஞ்சு வந்தீங்க அப்படின்னு. சார், ஃபிங்கர் பிரிண்ட் பீரோலேருந்து எங்களுக்கு தகவல் கொடுத்தாங்க சார், இந்த மாதிரி புதுவண்ணாரப்பேட்டில் உங்களுக்கு தேவையான அக்யூஸை பிடிச்சிருக்காங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் கோயம்புத்தூருக்கு அவங்க பிடி வாரண்ட், பிரிஸ்னஸ் டிரான்ஸ்ஃபர் வாரண்ட் போட்டு உன்னிகிருஷ்ணாவை கூப்பிட்டு போயிட்டாங்க. உன்னிகிருஷ்ணா தன்னுடைய கன்ஃபெஷனில் இதெல்லாம் மறைச்சிட்டான். ஆனால் விசாரிக்கும் போதே இன்ஸ்பெக்டர் நினைச்சாரு, இவன் அதிகாரிகள்கிட்ட தான் தகவல் சொல்லுவேன் அப்படின்னு அவன் சொன்னப்போவே அவனுடைய நடவடிக்கையெல்லாம் பார்த்தா அதிகாரிகள் கொஞ்சம் லீனியண்டாக இருப்பாங்க. காவலர்கள் மாதிரி ரொம்ப கண்டிப்பாக இல்லாதனால அந்த நேரத்தில் எஸ்கேப் ஆயிடலாம் அப்படி ஒரு எம்மோ உள்ள ஆளுன்னு அப்போவே இன்ஸ்பெக்டர் நினச்சனாலதான் அவனை ஜாக்கிரதையாக கையாண்டார். வெளியிலலாம் கூட்டு போகும்போது ஹேண்ட் கப்பை போட்டு பிடிச்சிட்டு கூட்டு போனாங்க. அதனால் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இந்த கேஸு விசாரணை செய்ய முடிஞ்சுது. இந்த வழக்கை பொறுத்த மட்டில் போலீஸில் புருஷோத்தமன் காவலர் மாதிரி தான் ஒரு சிலர் தான் இந்த இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுவாங்க. குற்றம் மட்டும் இல்லை, சட்ட ஒழுங்கு பிரச்சனை, அக்யூஸ்டை பற்றி பிரச்சனை, போதைப் பொருள்களை பற்றி பிரச்சனை, தீவிரவாதத்தை பற்றி பிரச்சனைகளை சில காவலர்கள் ரொம்ப திறமையாக இருப்பாங்க. அதனால் அந்த தகவல் கிடைச்சதுனால தான் இந்த வழக்கு சரியாக செய்ய முடிஞ்சுது. அதனால் புருஷோத்தமருக்கு நம்முடைய பாராட்டுகள். அவர் வாங்கின அந்த தகவலை சரியான முறையில் நடைமுறைப்படுத்தின இன்ஸ்பெக்டர் சந்திரசேகர், அந்த காவல் நிலையத்தில் உள்ளவர்களுக்கும் நம்முடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்து இவங்கள் பாராட்டு வாங்கிறதுக்கு காரணமான ஆட்கள் அந்த பிளாட்ஃபாரத்தில் மீன் வியாபாரம் செய்கிற அந்த பெண்கள், எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி அவங்க கொடுத்த தகவல். அதனால் அவங்களை இன்னும் அதிகமாக பாராட்டுவோம். இன்னும் இந்த வழக்கில் இந்த எதிரியை பற்றி இன்னொரு கோணத்தில் விசாரணை நம்ம நினச்சோம்னா, இது மாதிரி மும்பையிலேருந்து போதை பவுடரை கொண்டு வந்து கூட தங்கி இருந்து விற்பனை செய்வதற்கு ஒரு வாய்ப்பு உள்ளது. மும்பையில் தாஜ் ஹோட்டல் அட்டாக்கில் இந்த மாதிரி கடற்கரை வழியாக தான் தீவிரவாதிகள் உள்ள நுழைஞ்சாங்க. அது கூட நோட்டம் போடுவதற்காக கூட வந்திருக்கலாம். சரியான நேரத்தில் சரியான தகவலை வாங்கி போலீஸு நல்ல ஒரு குற்ற தடுப்பு நடவடிக்கை செஞ்சாங்க. இதில் இந்த அடித்தட்டு மக்கள் மட்டும்தான் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாரும் தகவல் கொடுக்கலாம் போலீஸுக்கு. ஆனால் கொடுக்கும்போது தங்களை வெளிப்படுத்தி கொள்ளாமல் கூட கொடுக்கலாம். ஒரு கடிதம் எழுதி பெயர் விலாசம் இல்லாமல் கூட காவல் நிலையத்துக்கு அனுப்பலாம். போலீஸுக்கு நான் சொல்கிறது என்னன்னா, இந்த மாதிரி தகவல் கொடுக்குறவங்கள அவங்களுடைய பெயர் விலாசத்தை எந்த காரணத்தை கொண்டும் வெளிக்காட்டி கொள்ளக்கூடாது. அப்படின்னா தான் பொதுமக்கள் காவல்துறையோடு நெருக்கமாக இருப்பாங்க, நெருங்கி வருவாங்க, மீண்டும் மீண்டும் தகவல் சொல்வதற்கு வாய்ப்பு உண்டு என்கிற ஒன்றை நான் இன்று இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்து, இந்த குற்றவாளி அப்பார்ட்மெண்ட்டில் திருடுவதற்கு காரணம் என்னன்னு கேட்டப்போ, நான் அங்கே போனால் யாருமே என்னை யாருன்னு கேட்க மாட்டாங்க சார் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் அவனை மேலும் மேலும் அப்பார்ட்மெண்ட்டில் திருடுறதுக்கு தூண்டுச்சு. அதனால் அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கிறவங்க யாராவது புதுசாக ஒருத்தரை பார்த்தா, நீங்கள் எங்கே குடி வந்திருக்கீங்களா, எந்த வீட்டில் இருக்கீங்க, யார் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, உங்கள் பேர் என்னன்னு ஒரே ஒரு வார்த்தை, போகிற மாதிரி ஒரு குசலம் விசாரிக்கிற மாதிரி விசாரித்தா போதும். ஓ, நம்மளை இங்கே கேட்டுட்டாங்க, இங்கே அடையாளம் பார்த்துட்டாங்க, நம்மளை கண்டுபிடிச்சிட்டாங்க, இனிமே இங்கே கை வைக்க முடியாதுன்னு திருடாமல் போயிடுவான். அதனால் எல்லோரும் சமுதாய சிந்தனையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு, இந்த புலன் விசாரணை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற விசாரணையை
தொடர்ந்து கேட்பதற்கு என்னுடைய யூடியூப் சேனல் சிங்கம்பட்டி மாடசாமியை தொடருங்கள் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறும் சிங்கம்பட்டி மாடசாமி.